கென்னடி ஸ்கொயர் பிரதான சாலை, திருவிக நகர், பெரம்பூர். தாட்சாயினி என்ற பெயர் பலருக்கு ஞாபகத்தில் நிச்சயமாக இருக்கும். தட்சனின் மகள்தான் தாட்சாயணி. எனக்கு தெரிஞ்ச ஒரு மருத்துவ டாக்டர் இருக்கிறார், பெண்மணி. நாங்களெல்லாம் ஏதாவது பிள்ளைகளுக்கு நோய் என்று வரும்பொழுது அந்த தாட்சாயணியிடம் சென்று போகும். திருவிக நகரில் வெட்டி நகரில் தான் அவர்கள் இருக்கிறார்கள். இந்த தாட்சாயினி சிவனை திருமணம் செய்து கொண்டார். முதலில் பல போராட்டங்கள்லாம் நடக்கும். கடைசியாக தாட்சாயினியை தட்சன் திருமணம் பண்ணி கொடுத்துருவார். இதெல்லாம் திருவிளையாடல் புராணத்தில் வருகிறது. 63 நாயன்மார்கள் இருந்தார்கள். அவர்களெல்லாம் சிவபக்தர்கள். கோயில் கோயிலாக சென்று வருவார்கள் சிவன் கோயிலுக்கு தமிழ்நாட்டில். அதில் முக்கியமாக நால்வர். அவர்தான் அதிகமாக பாடல்களை எழுதியவர்கள். திருவாசகம், இன்னும் பல பாடல்களை அவர்கள் எழுதியுள்ளார்கள். அந்த நால்வர் யாரென்றால் அப்பர், சுந்தரர், சம்பந்தர், மாணிக்கவாசகர். கோயில் கோயிலாக செல்வார்கள், பாடுகளை பாடுவார்கள். அப்படித்தான் பல பாடல்கள் இன்று இருக்கிறது. அதை வைத்து வணிகமும் செய்கிறார்கள். ஏனென்றால் இசைத்தட்டை எடுத்து அவர்கள் செய்கிறார்கள். இப்படித்தான் இந்த சிவபுராணம் வந்தது. இந்த 63 நாயன்மார்கள், அதுபோல இவர்கள் ஆழ்வார்கள், ஒரு 12 ஆழ்வார்கள். அவளெல்லாம் விஷ்ணு புராணத்தில் வரக்கூடியது. இன்னும் பல புராணங்கள் இருக்கிறது. அவர்களெல்லாம் விஷ்ணுவின் வடிவமாக இந்த பெருமாளை கருதுவார்கள். 12 ஆழ்வார்கள், பேயாழ்வார், திருமங்கை ஆழ்வார், இப்படி பல ஆழ்வார்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அந்த கோயிலுக்கு மட்டுமே போவார்கள். அவர்களிடமே 2 பிரிவுகள் இருக்கிறது. ஒன்று நாமத்தை போட்டுக்கொள்பவர்கள், மற்றவர்கள் ஒற்றை நாமத்தை போட்டுக்கொள்பவர்கள், வடகலை தென்கலை என்று. இதையெல்லாம் நான் பல காணொளிகளை செய்துள்ளேன். எப்படி இன்று சிவன் பல வடிவங்களில் இருப்பார். பொதுவாக யோனிலிங்கமாக, சிவலிங்கமாக இருப்பது தெரியும். ஆனால் சிதம்பரத்திலே நடனமாடுவது போல ஒரு சிலை இருக்கும். கூடவே ஒரு பெருமாள் கோயிலையும் அங்கே ஒரு சன்னதியும் வைத்திருப்பார்கள். ஆந்திராவிலே அங்கே குடிமல்லம் என்ற ஒரு இடத்தில் ஒரு சிவன் சிலை இருக்கும். அம்மணமாக இருப்பதாக இருக்கும். ஏதோ ஒரு குழந்தையை மிதித்து இருப்பது போல. அதுபோல் பல பார்க்கலாம் நீங்கள். படுத்தபடியாக இருக்கக்கூடிய சயன வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிவனையும் பார்க்கலாம், பார்வதியையும் பார்க்கலாம். இந்த தாட்சாயினியைத்தான் தட்சன் சிவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். அவர்களுக்கு குழந்தைகளெல்லாம் உண்டு. முருகன் என்ற ஒரு குழந்தையும் விநாயகர் என்ற குழந்தையும் உண்டு. இதெல்லாம் கதைகள் தான், புராணங்கள் தான். அதை நீ ஒரு சீரியஸாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இதெல்லாம் இருக்கிறது என்றால் இதையெல்லாம் இந்த 7ஆம் நூற்றாண்டில்தான் உலகத்திற்கு இது பரவி வந்தது. இந்த நாயன்மார்களும் இந்த ஆழ்வார்களும் தான். இந்த 7ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு வரை இந்து மதம் இல்லை, இந்த கோயில்களெல்லாம் இல்லை. பல்லவர்கள், சேர சோழ பாண்டியர்கள் தான் கோயில்களை எல்லாம் கட்டினார்கள். அவர்களெல்லாம் சின்ன சின்ன கோயில்களாகத்தான் இருந்தது. தற்பொழுது பெரிய கோயிலாக, கட்டடை கோயிலாக மாற்றிவிட்டார்கள். இதை எதற்கு சொல்கிறேன் என்றால், இன்று 2 விதமான நம்பிக்கைகள் மக்களிடையே இருக்கிறது. ஒன்று,
கடவுள் நம்பிக்கை, மற்றொன்று கடவுள் இல்லை என்ற நம்பிக்கை. கடவுள் மறுப்பாளர்கள் உலகெங்கிலும் இருக்கிறார்கள். புத்த மதத்தை பின்பற்றுபவர்கள் கடவுள் இல்லை என்பார்கள். அதுபோல மகாவீரரை பின்பற்றுபவர்கள் கடவுள் இல்லை என்பார்கள். அவர்களுடைய கொள்கைகள் பிடித்தமாக இருப்பார்கள், அதில் உறுதியாக இருப்பார்கள். இந்த 19ஆம் நூற்றாண்டில்தான் திராவிடர் கழகம், தந்தை பெரியார் வந்தார். அதற்கு முன்பே 2500க்கு முன்பே கடவுள் மறுப்பு கொள்கை தொடங்கிவிட்டது. இந்த 7ஆம் நூற்றாண்டில்தான் கடவுள் நம்பிக்கை மக்களே பரப்பப்பட்டது. அதற்கு மன்னர்கள் ஆதரவு தந்தார்கள். இப்படித்தான் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களும் கடவுள் மறுப்பார்களும் என்று உலகெங்கிலும் இருக்கிறார்கள். இதையெல்லாம் தனியாக வைத்துள்ளார்கள், முகநூலில் பார்க்கலாம். பொதுவாக அவர்கள் விவாதிப்பதில்லை, அவர்கள் கருத்துக்கள் தெரிவிப்பதில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு ஏதாவது ஒரு தடங்கள் வருமோ, பிரச்சனை வருமோ, இது தனியார் என்றால் அதை யாரும் கண்டுகொள்ள மாட்டார்கள். அப்படித்தான். எனவே இந்த தட்சன், தாட்சாயினி, சிவன், யோனிலிங்கம், குடிமல்லம் இதையெல்லாம் படுத்தி நீங்கள் தெரிந்து கொண்டால் எப்படி இந்த சிவபுராணம் வந்தது, இந்த நாயன்மார்கள் எப்படி வந்தார்கள், அவர்கள் பெண்ணையே மனைவியையே கேட்டார்கள். திருநீலகண்டர் பிள்ளையை எனக்கு அறுத்து சமைத்து கொடு என்று கேட்டார் ஒரு நேரத்தில். இதெல்லாம் திருவிளையாடல் என்று சொல்லிவிடுவார்கள். இதுபோல பல கதைகள் இருக்கிறது. எனவே நான் உங்களுக்கு மிக குறைவாகவே சொல்லியுள்ளேன். ஆனால் இன்னும் அதிகமான விஷயங்கள் இருக்கிறது. அதையெல்லாம் புட்டு புட்டாக வைப்பவர்கள் இந்த திராவிடர் கழகத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் சொல்வது சரியாகத்தான் இருக்கும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்.